வணக்கம். புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நாயம் கந்தசாமி இன்பராசா ஆகிய நாம் இன்று ஒரு நேரலையிலே வந்திருக்கின்றேன். இன்று 7/5/2025 இன்று நேரலைக்கு வந்த நோக்கம் என்னவென்றால், உண்மையிலே நேற்றைய தினம், அதாவது 6/5/2025 உள்ராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அந்த வகையிலே வடகிழக்கு மக்கள், தமிழ் பேசும் மக்கள் அதிக கூடிய வாக்குகளை, தமிழ் பிரதேசங்களை தமிழருக்கே கைப்பற்றியிருக்கின்றார்கள். தமிழ் அரசியல்வாதிமாருக்கு போட்டு, அதாவது தமிழ் பிரதேசங்களை தமிழர்கள் ஆளக்கூடிய அளவுக்கு உள்ராட்சி மன்ற தேர்தலில் தமிழர் சபைகள், தமிழர்கள் வாழுகின்ற இடமெல்லாம் தமிழர்களே ஆளணும் என்ற ஒரு நோக்கத்தோட பிரதேச சபைகளை இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் உணர்ந்து தமிழ் பிரதிநிதிகளுக்கு வாக்களித்து தெரிவு செய்திருக்கின்றார்கள். இந்த இதில் ஒரு விடயம் என்னவென்றால், உண்மையிலே கடந்த தேர்தலிலே, ஜனாதிபதி தேர்தலிலே திசைகாட்டிக்கு வாக்களித்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக ஆயிருந்தார். அதன் பிற்பாடு இன்றைக்கு 3/2 பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்காக கடந்த ஜனாதிபதி தேர்தல் முடிய பொது தேர்தலிலே 159 ஆசனங்களை கைப்பற்றி இன்றைக்கு அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிற திசைகாட்டியிலே போட்டியிட்டு வந்த அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் உண்மையில் இந்த உள்ராட்சி மன்ற தேர்தலையும் திசைகாட்டி அதிக கூடிய ஆசனங்களை வடகிழக்கு பகுதியெங்கும் தமிழ் மக்களில் வாக்குகளை பெறுவார்கள் என்பதனை உறுதியோடு இருந்தார்கள். தாங்கள் தான் இந்த முறையும் வடகிழக்கு தமிழ் மக்கள் ஆளுங்கட்சி, அதாவது திசைகாட்டிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு அரசாங்கம் இருந்தது, பெரும் ஆவலோடு இருந்தது. அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் மக்கள் உண்மையில் தகுந்த ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். எங்களுக்குள்ள 1000 சண்டை இருந்தாலும், எங்களில் அரசியல்வாதி எங்கட பிரதிநிதிகளுக்குள்ள 1000 முரண்பாடு இருந்தாலும், ஆனால் தமிழ் மக்கள் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் என்னதான் செய்தாலும் சரி, வாழ்ந்துட்டு போகட்டுமே. நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஒருவன் இப்போ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான் எங்கட காசை, அல்லது ஏதாவது சுத்தமாத்து செய்து ஏதோ ஒன்றை கொண்டு போயிட்டான்டா, அப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, சரி அவன் கொண்டுட்டு போய் வாழ்ந்துட்டு நல்லா இருந்துட்டு போகட்டும் என்ற மாதிரி எங்கட மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள். இன்றைக்கில் வடக்கு கிழக்கு கூடுதலான பிரதேச சபைகளை, நகர சபைகளை தமிழரசு கட்சி ஆள்ற அளவுக்கு தமிழரசு கட்சியை வெல்ல வச்சிருக்கின்றார்கள் எங்கட தமிழ் மக்கள். இதில் ஒன்று விளங்கி கொள்ளணும் என்னவென்றால், எங்கட மக்கள் பாவம். இன்றைக்கு 46 வருஷமாக ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் மாறி 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 வந்த ஆட்சியாளர்களையும் இலங்கை ஆட்சியாளர்கள் சிங்கள ஆட்சியாளர்களை நம்பி ஏமாந்தவர்கள் எங்கட மக்கள் காலகாலமாக. அந்த அடிப்படையிலே ஒன்றை புரிஞ்சோளணும். இன்றைக்கு தமிழரசு கட்சி, தமிழரசு கட்சி இருக்கட்டும், திசைகாட்டியில் இந்த ஆளுங்கட்சி அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் என்னவென்றால், எங்களுடைய மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. வடகிழக்கில் இருக்கிற மக்களுக்கு, அதுவும் வடமான மக்களுக்கு 190% ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள், அதாவது இந்த நாட்டின் ஜனாதிபதி, எங்களுடைய ஜனாதிபதி என்று சொன்னது தவறு. இந்த நாட்டின் ஜனாதிபதி புதுசாக இருக்கிற அனுரகுமார திசாநாயக் அவர்கள் எங்கள் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றல. ஆனால் பல கூட்டங்களில், பல ஊடகங்களில் ஜனாதிபதி அவர்கள் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், வடமாகாண மக்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்கு. எனக்கு வாக்களித்து இன்றைக்கு பொது தேர்தலில் நிறைய ஆசனங்களை கைப்பற்றி, அதாவது வடமாகாணத்தில் 5 பார்லமெண்ட் உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சக்திக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே திசைகாட்டிக்கு வாக்களித்து எங்களுக்கு 3/2 பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழ் மக்களில் ஒத்துழைப்பும், அது வடமாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களில் ஒத்துழைப்பும் கூடுதலான பங்களிப்பு இருந்தது. அந்த வகையிலே வடமாகாண மக்கள்
190% ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சிருக்கின்றார்கள் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் பல மேடைகளிலே பேசியிருந்தார். ஊடகங்கள்லேயும் சொல்லியிருந்ததை நாங்கள் அவதானித்தோம். அந்த அடிப்படையிலே இந்த ஆட்சிக்கு வந்து அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து இன்றைக்கு 6 மாதங்கள் கடந்த நிலையிலேயும் இன்றைக்கு சொல்கிறார், இன்றைக்கு 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் எல்லா பிரச்சனையும் முடிக்கலுமா, அது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு வாக்குறுதியை கூட உறுதியாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் எங்களோட தமிழ் மக்களுக்கு கொடுக்கவில்லை. இதுதான் உண்மை. என்ன காரணம் என்றால் நிச்சயமாக அதை புரிஞ்சு கொள்ளவனும் என்ன காரணம் என்றால் நிச்சயமாக எங்கட தமிழ் மக்களுக்கு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஒரு வாக்குறுதியை உறுதியாக கூட கொடுக்கவில்லை. இன்றைக்கு 6 மாதம் கடந்த நிலையிலேயும் எங்கட தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் கைதிகளில் விடுதலையை உறுதிப்படுத்தவில்லை. நான் அரசியல் கைதி அவர்கள் அனைவரையும் நிபந்தனையின்றி நாம் விடுதலை செய்வேன் என்று ஒரு வாக்குறுதி உறுதியாக கொடுக்கவில்லை. அதே போன்று காணா போனவர்கள் அனைவருக்கும் இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் உறுதிமொழி இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் கொடுக்கல, இருக்குதா இல்லையாண்டு. அதுவும் இல்லை. எங்களோட தமிழ் மக்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு 2 விடயம்: அரசியல் கைதி, காணா போனாக்களுக்கு தீர்வு. அதை விட இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற விடயம் இந்த தைலிட்டி பிரச்சனை. இன்றைக்கு விகாரை அமைச்ச ஒரு தனிநபர் காணிக்குள்ளே போய் அத்துமீறி விகாரை அமைச்ச விஷயம் அது போகுது. அதில் கூட ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் வந்தவர் அதுக்கு கூட ஒழுங்கான முடிவு சொல்லவில்லை. எனவே தான் தமிழ் மக்களுக்கு வெறுப்பு வந்துட்டு, தமிழ் மக்கள் வெறுப்பும் விரக்தியும் இருக்குது எங்களோட தமிழ் மக்களுக்கு. ஏன்றால் 76 வருஷங்கள் கடந்த நிலையிலேயும் இந்த ஆட்சியாளர்கள் மாறி 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 வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் இன்றைக்கு வரைக்கும் எங்களோட தமிழ் மக்களில் விடயத்தில் எந்த விதமான கர்சனை எடுத்ததும் இல்லை. அவங்களுக்கு தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமையை கூட நிறைவேற்றுவதாக இல்லை என்ற விடயத்துக்கு எங்களோட மக்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உள்ராட்சி மன்ற தேர்தலில் இன்றைக்கு காட்டியிருக்கின்றார்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்களித்தோம், ஆளுங்கட்சி எதுவும் செய்யலை, அதை விட எங்கட கல்லர்களுக்கே நாங்கள் வாக்களிக்கிறோம். எங்கட கல்லர்கள் தமிழ் பிரதிநிதிகள், தமிழ் அரசியல்வாதிமார் அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும். அவங்க 20 வருஷமாக எங்கட மக்களை சிங்கள ஆட்சியாளர்கள் 76 வருஷமாக 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து இன்று வரைக்கும் ஏமாற்றி வரார்கள் எங்கட தமிழ் மக்களை. ஆனால் இந்த எங்கட அரசியல்வாதிமார் கடந்த அந்த 76ஆம் ஆண்டு இருந்து வந்த அரசியல்வாதிமாரை விட 2001ஆம் ஆண்டு இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி ஏக பிரதிநிதிகளாக எங்களோட விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எங்களோட தேசிய தலைவரால் முழு நரி கூட்டங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து அவங்க அனைவரையும் ஒரு குடையங்களை கொண்டு வந்து ஒரு கட்சியை, ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனது இது உண்மை, உலகம் அறிஞ்ச உண்மை. ஆனால் அந்த வகையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கடந்த ஆட்சியாளர்கள் சிங்கள ஆட்சியாளர்களை போல சோரம் போயிட்டு, சிங்கள ஆட்சியாளருக்கு சோரம் போயிட்டு. காரணம் என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைக்கு 20 வருஷங்கள் கடந்த நிலையிலேயும் எங்களோட தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு முடிவையும் எடுத்து கொடுக்கவில்லை. அந்த அடிப்படையிலே எங்களோட தமிழ் மக்கள் அதிலேயும் விரக்தி அடைந்து விட்டார்கள். அது மட்டுமல்லாது எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி இன்றைக்கு இல்லை. அது சம்பந்தர் சாகும் வரைக்கும் தான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது. அது எல்லாரும் அறிஞ்சது. நானும் பல முறை ஊடகங்களில், யூடியூப்பில், நேரலையில், லைஃப்பில் சொல்லியிருக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தர் ஐயா முடிஞ்சதும் அது கூட்டமைப்புக்கு எவன் தலைவன், 6 தலைவன் என்று சண்டை பிடிச்சி அந்த கூட்டமைப்பு சீரழிஞ்சிரும் என்று நான் ஏற்கனவே சுட்டி காட்டி சொல்லியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் மக்களும் அறிஞ்ச விடயம். ஆனால் நிச்சயமாக ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், இன்றைக்கு அரசாங்கம் செய்த தவறுக்கு மக்கள் தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள். அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி மக்களுக்கு எந்த விதமான ஒரு வாக்குறுதியையும் அரசாங்கம் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்லாது எங்களை மக்களை காலகாலமாக ஏனைய ஆட்சியாளர்கள் ஏமாற்றி வந்தது போல இந்த ஆட்சியாளர்களும் ஏமாற்றுவார்கள் என்ற ஒரு
மனநிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அப்படி இருந்தும் அழிஞ்சிட்டு போகட்டும் என்று இன்றைக்கு வீட்டுக்கு வாக்களித்து நிறைய ஆசனங்களை தமிழ் மக்கள் தமிழரசு கட்சிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இதில் உண்ட தமிழரசு கட்சி புரிஞ்சு கொள்ளணும். சம்பந்தர் ஐயா சொன்னது போல தும்புத்தடியை நிறுத்தினாலும் எங்கட மக்கள் சாக்கட மக்கள், அறிவாற்றல் இல்லாத மக்கள், எங்கட மக்கள் ஆட்டு மந்தைகள் தும்புத்தடியை நிறுத்தினாலும் தமிழரசு கட்சி வீட்டுக்குத்தான் வாக்களிப்பார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு எங்கட மக்கள், தமிழ் மக்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள், மந்தைகள், எதுவுமே புரிஞ்சு கொள்ளாத மக்கள் என்று சொல்லி சம்பந்தரையா சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே என்ன காரணம்டா அதல்ல உண்மை. எங்கட மக்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு, எங்கட தமிழ் மக்களுக்கு எல்லா பக்கமும் தெரியும். ஆனால் எங்கட தமிழ் மக்கள் பாவப்பட்ட பிறவியல். எங்கட தமிழ் மக்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்றால், அரசாங்கத்தை நம்பி நாங்கள் வாக்களித்து அரசாங்கம் கூட ஒரு முடிவெடுக்கல. அதை விட இந்த கள்ளர்களுக்கே வாக்களிப்போம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது சின்ன பின்னமாயிட்டு. எப்போ சுமந்திரன் வந்து பூந்தானோ அந்த சுமந்திரன் என்ற கள்ள நாய், அவருக்கு நல்லதா நான் சொல்லலாம், அவர் பரதேசு, அந்த நபர் வந்து பூந்தாரோ அன்றைக்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சீரழிஞ்சிட்டு. ஆனால் இன்னொரு விடயம் என்னவென்றால், இதை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்லி போட்ஸ் கேட்குற அளவுக்கு, தேர்தலில் நிற்கிற அளவுக்கு கூட்டமைப்பு இல்லை. சின்ன பின்னமாக போயிட்டு எங்கட மக்கள் இதைத்தான் சம்பந்தர் சொன்னவர். எங்கட மக்கள் அறிவில்லாத மக்கள், மந்தைகள், எங்கட மக்களுக்கு எதுவுமே புரியாது, சாக்கட மக்கள், என்ன நடந்தாலும் எங்கட வீட்டுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்று சம்பந்தரையா சொல்லிட்டார் எங்களை. அதே மாதிரி எங்கட மக்கள், நான் அப்படி சொல்லவில்லை, எங்கட மக்கள் எல்லாம் புரிஞ்சவர்கள். ஆனால் இன்னும் விளங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கூட்டமைப்பு எங்கே கூட்டமைப்புக்கு என்ன நடந்தது? எங்கட மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே எதையுமே முன் வர மாட்டார்கள். கூட்டமைப்பு அழிஞ்சிட்டு. அதே மாதிரி தமிழரசு கட்சிக்கு உறுதுணையாக இருந்து இன்னைக்கு தமிழரசு கட்சியை வளர்த்த ஆக்களுங்க, தமிழரசு கட்சியை வளர்த்தவர்களுங்க, தந்த சில்வாலிருந்து சரி சம்பந்தர்லேருந்து மற்றவர்களுங்க. சேனாய் ஐயாட சாவுக்கு கூட சாணக்கியன் அவர்கள் இங்க இலங்கையில் நின்று கொண்டே வெளிநாட்டில் நின்றார் அவன் சொல்லியிருக்கார். சாவுக்கு கூட போகல அந்த ஆளில். ஆனால் தமிழரசு கட்சியில் இன்றைக்கு பெரிய பேரம் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. தமிழரசு கட்சியில் அந்த வீட்டு சின்னத்திலே அவங்களே தெரியும், வீட்டு சின்னத்தை விட்டால் தங்களுக்கு அடுத்த ஒரு ஆட்சியை செய்யலாண்டு, வீட்டு சின்னத்துக்கு தான் மக்கள் வாக்களிப்பாண்டு. அந்த அடிப்படையிலே நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், இன்றைக்கு தமிழரசு கட்சி இன்றைக்கு சம்பந்தரையா சொன்ன மாதிரி தலைக்கணம் பிடிச்சி சொல்லக்கூடாது. தமிழரசு கட்சி ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு கிடைச்ச வாக்கு, அதாவது எங்களை தமிழ் மக்கள் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு திசை காட்டிக்கு போடாமல், இன்றைக்கு ஏனைய கட்சிகளுக்கும் போடாமல் வீட்டுக்கே போட்டிருக்கார்கள்டா, அது தமிழரசு கட்சியில் மீது வச்ச பற்றுமல்ல பாசமும் அல்ல. புரிஞ்சு கொள்ளணும். தமிழரசு கட்சி உங்கள் மீது வச்ச பற்றுமல்ல பாசமும் அல்ல. 100% உண்மை. தமிழரசு கட்சிக்கு வாக்கு விழுந்தது என்ன காரணம் என்றால், நிச்சயமாக நானும் ஒரு தமிழனுக்கு தான் போட்டேன். நான் உலகத்தை பேசுகிறேன், ஆனால் நான் சொல்ல இல்லை. ஆனால் நானும் என்னுடைய வைஃபும் எங்களோட ஃபேமிலியும் நாங்களும் ஒரு தமிழனுக்கு தான் போட்டேன். அது வேறு விஷயம். ஆனால் ஆறாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் எங்களோட தமிழ் மக்கள், தமிழ் பிரதிநிதி தான் வரணுமன்றது எங்களுக்கு 100% உண்மை, அந்த திண்ணம். ஆனால் அந்த அடிப்படையிலே தமிழரசு கட்சிக்கு விழுந்த வாக்கு தமிழரசு கட்சியில் மீது கொண்ட பற்றுமல்ல, வீட்டு மீது கொண்ட பற்றுமல்ல. ஒன்றை விளங்கி கொள்ளணும். தமிழரசு கட்சி சம்பந்தர் மாதிரி எங்களோட மக்களை ஏமாற்றக்கூடாது. ஏன்னா தும்புத்தடியை நிறுத்தினாலும் எங்களோட மக்கள் மந்தைகள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க வீட்டு சின்னத்துக்கு கண்டு நினைக்கக்கூடாது. ஆனால் மக்கள் வாக்களித்த, உண்மையாகவே வாக்களித்த, இதே சுத்தியோட உறுதியாக சொல்கிறேன், தமிழரசு கட்சிக்கு இல்லை, வீட்டுக்கும் இல்லை. ஆனால் வீட்டு சின்னத்தில் நின்ற வேட்பாளர்களுக்கு ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். வடக்கு கிழக்கில் வீட்டு சின்னத்தில் நின்ற வேட்பாளர்களுக்கு தான் வாக்களித்தது மக்கள். அதாவது வேட்பாளர் மாதிரி தமிழரசு கட்சியில் பிரதேச சபைக்குள்ள நெம்பராவோ சேமனாவோ போகிற
தவிசாளர்களாக போன வேட்பாளர்களே உங்களோட முகத்துக்காக தான் வாக்களித்தவர்கள். இந்த தமிழரசு கட்சியில் இருக்கிற சாணக்கியனுக்கோ சுமந்திரனுக்கோ ஸ்ரீதரனுக்கோ இந்த என்ன பேர் அவருக்கு எதுவுமே விளங்காது சிவி சிவஞானத்துக்கோ வாக்களிக்கல மக்கள். மற்ற வீட்டுக்கும் வாக்களிக்கல மக்கள். ஆனால் வீட்டு சின்னத்தில் நின்று போட்டியிட்ட வேட்பாளர்கள், அதாவது என்னுடைய அண்ணன் வீட்டு சின்னத்தில் போட்டி போடுறாரண்டா என்னுடைய கிராமத்தில் 100 பேர் இருந்தால் 100 பேரும் என்னுடைய அண்ணனுக்கு தான் வாக்களிப்பார். என்ன காரணம்னா அண்ணனுக்கு தான் வாக்களிப்பான். அதே மாதிரி என்னுடைய மாமன் வீட்டு சின்னத்தில் நின்றா என்னுடைய மாமனுக்கு தான் வாக்களிப்பார்கள். ஆனால் தமிழரசு கட்சியில் உள்ள பற்றில் வாக்களிக்கல. அதே மாதிரி ஊரில் ஒரு நல்லவன், பொது சேவையில் ஈடுபடுறவன், மக்களை பற்றி சிந்திக்கிறவன், கொஞ்சம் நாலு அறிவு தெரிஞ்சவனுக்கு இன்றைக்கு வீட்டு சின்னத்தில் நிற்கிறானா இருந்தால் அவனுக்கு தான் வாக்களித்தவர்கள். மற்றபடி வீட்டுக்காகவும் தமிழரசு கட்சியையும் வளர வைக்கணுமன்றதுக்காக எங்களோட மக்கள் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இவ்வளவு வடக்கு கிழக்கிலே இவ்வளவு பிரதேசங்களை கைப்பற்ற அளவுக்கு வாக்களிக்கல. மக்கள் அந்தந்த கிராமத்தில், அந்தந்த ஊரில், அந்தந்த வட்டாரத்தில் தங்களுடைய உறவுக்கு தான் வாக்களித்தவர்கள். அன்பார்ந்த தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு பிரதேச சபைக்குள்ள வந்த வேட்பாளர்களே, தமிழரசு கட்சியில் கேட்டு வீட்டு சின்னத்தில் வென்று வந்த பிரதேச சபைக்கு வந்த தவசாளர்களே, வேட்பாளர்களே, அதாவது என்ன பிரதேச சபைக்கு தெரிவான பிரதேச சபை உறுப்பினர்களே, தமிழரசு கட்சியில் கேட்டு, எனவே நீங்கள் வேட்பாளர்களே தமிழரசு கட்சியில் கேட்டு பிரதேச சபைக்கு தெரிவான பிரதேச சபை உறுப்பினர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் வீட்டு சின்னத்தில் கேட்டு வீட்டு சின்னத்தில் உங்களோட மக்கள் உங்களை வெல்ல வச்சது இன்றைக்கு சாணக்கியன் சுமந்திரன் அவர்களுக்காக வெல்ல வைக்க இல்லை. வீட்டு சின்னத்தில் இருக்கிற காலகாலம் இருந்து எங்களோட மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்காக மக்கள் வாக்களிக்கல. உங்களோட முகத்துக்காக தான் வாக்களித்தவர்கள். உங்களோட கிராமத்தை நீங்கள் அபிவிருத்தி செய்வீங்க, உங்களோட கிராமத்தை உங்களோட பிரதேசங்களை நீங்கள் நல்ல புனரமைப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் மக்கள் வாக்களித்தவங்க. அவங்களுக்கு ஏனைய இந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மாதிரி தமிழரசு கட்சியில் இப்போ 20 வருஷமாக சொத்துக்கள் சேர்த்து சுகபோ வாழ்க்கை வாழ்கிற மாதிரி நீங்களும் வாழ நினைக்க வேண்டாம். இந்த 5 வருஷத்துக்குள்ள எல்லாம் அரச நன்றார்பான் தெய்வ நன்றார்க்கும் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை தான் மக்கள் சந்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா அடுத்த மாநசபை, அடுத்த பொது தேர்தலில் கூட 5 வருஷத்தில் நீங்கள் தெரியவாகி போகலாம், எங்களோட மக்களுக்கு சேவை செய்யலாம். அதே மாதிரி என்ன புத்தி கெட்ட அரசியல்வாதி மாதிரி 20 வருஷமாக எங்களோட கதிராக்கி ஆசைப்பட்டு சொத்து சேர்த்து தங்களோட பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க விட்டு கொழும்புல வீடு கட்டி கொடுத்துட்டு இங்கே வந்து எலெக்ஷனுக்காக மட்டும் வாகனம் ஓடிக்கொண்டு உங்களை அந்தந்த டைமில் வந்து காசை கொடுத்து சாராயத்தை கொடுத்து ஒவ்வொரு ஊருக்குள்ளே ஆரை பிடிச்சா வாக்கெடுக்கலுமா அப்படி செய்கிற அரசியல்வாதிமாருக்கு ஒரு தகுந்த பாடமாக நீங்கள் பிரதேச சபையை நடத்தி காட்டணும். நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இன்றைக்கு மக்கள் அதிகாரம் தந்திருக்கின்றார்கள். நீங்கள் அவங்க வீட்டு சின்னத்தை தான் தந்திருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் தான் ஆணையிட்டு இருக்கின்றார்கள். நீங்கள் தான் பிரதேச சபையில் உறுப்பினராக இருக்கணும், நீங்கள் தான் பிரதேச சபையில் தவசாளராக இருக்கணும் என்று மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறார்கள். தமிழரசு கட்சி பிரதேச சபை உறுப்பினர்களோ தவசாளர்களோ மட்டுமல்ல, ஏனைய சைக்கிள் கட்சியாக இருக்கலாம், ஏனைய கட்சி தமிழ் கட்சிகளில் கேட்டு வந்த பிரதேச சபை உறுப்பினர்களே, பிரதேச தவசாளர்களே, நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். மக்கள் ஏனைய அரசியல்வாதி மாதிரி முகத்துக்காயோ உங்களோட கட்சிக்காயோ வாக்களிக்கல. நீங்கள் கேட்ட கட்சிக்காக வாக்களிக்கல, உங்களுக்காக தான் வாக்களித்தவங்க. நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு கிராமத்துக்கு உங்களோட ஊரில் இன்றைக்கு திசை காட்டிக்கு ஒரு ஆள் நிற்கிறாண்டா உங்களோட மாமனை, மச்சானோ, அக்காவோ, தங்கச்சோ, பெரியம்மாவோ நின்றா அவங்க உறவுக்கு தான் வாக்களிப்பாங்க. என்னுடைய சகோதரி வந்தால் எனக்கு இந்த பிரதேச சபையில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், சில உதவிகள் மக்களுக்கு செய்வாங்க, இல்லை எங்களோட ரோட்டை புனரமைப்பாங்கன்னு சொல்லித்தான் மக்கள் வாக்களிச்ச. அது எந்த கட்சியாக இருக்கலாம், ஆனால் கட்சிக்கு வாக்களிக்கல. இது உள்ராட்சி மன்ற தேர்தல். அதுலேயும் இன்றைக்கு அதிகூடிய வாக்குகளை அளித்து அதிகூடிய பிரதேச சபைகளை கைப்பற்றியிருக்கிற தமிழரசு கட்சி இங்கே வாக்களித்த முழுக்க எங்களோட மக்கள் தகுந்த பாடம் ஒன்று படிப்பித்தது அரசாங்கத்துக்கும். அதே மாதிரி நாங்கள் எல்லாம் தமிழர் ஒற்றுமை
எங்களை ஏமாத்த இயலாது மீண்டும் மீண்டும் என்று சொல்லி. ஏன்டா மக்கள் தான் ஆணையிடுறது, மக்கள்கிட்ட கையில் ஆட்சி இருக்குது. ஆறு இருக்கணும் ஆறு இருக்கக்கூடாது தீர்மானிக்கிறது மக்கள். அந்த வழியிலே இன்றைக்கு உங்களை பிரதேச சபைக்கு தெரிவு செய்திருக்கிறாங்கள்டா, பிரதேச சபை உறுப்பினர் ஆக்கியிருக்கிறாண்டா, இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் 30 வருஷ போராட்டத்தில் இருந்து இன்றைக்கு 20 வருஷம் எங்கட வயசில் போராடிட்டு இன்றைக்கு 8 வருஷம் அரசியலில் நாங்கள் எவ்வளவோ வேதனைப்பட்டு கத்தி கொண்டு தவண்டு கொண்டு திரியிறம். பொருளாதாரத்தெல்லாம் சுருக்கி வச்சு கொண்டு ஏனைய அரசியல்வாதிமார் எங்களோட அடையாளத்தை வச்சு அவங்க பிழைக்கிற வடிவாத்தான் ஆனவடியாக கால நேரம் வரக்குள்ள புலிகள் தான் வடக்கு கிழக்கு ஆள போகிறாங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இன்னும் 5 வருஷத்துலேயே 5 வருஷம் கனமண்டு சொல்கிற நிலைமைக்கு இருக்குது. 2030 அப்படி ஒரு மாற்றம் வரும். ஆனால் அரசியல் ரீதியாக இன்றைக்கு புலிகள் வரும் வரைக்கும் ஏதோ ஒரு வழியில் எங்களை மக்கள் பிரதேச சபைக்கு தமிழ் பிரதிநிதிகளை தெரிவு செய்திருக்கிறது. காரணம் என்னென்னா தமிழ் மக்களுக்கான ஒழுங்கான உண்மையான நேர்மையான என்ன சொல்கிற இதய சுத்தியோட செயல்படுற யாருமே இல்லை பிரதேச சபை உறுப்பினர்கள். அதே மாதிரி அரசியலில் அதே மாதிரி ஒரு டிஎஸ் ஆஃபீஸில் ஒவ்வொரு பிரதேச சபை செயலகத்தில் அப்போ எல்லாம் என்ன சொல்கிற முறைகேடாக நடக்கின்றது. எங்களோட மக்களை இன்னும் கஷ்டத்துக்குள்ளாக்குன்றார்கள். அதுக்காக தான் உங்களை புதுமுகங்களை இப்போ தெரிவு செய்திருக்கு. எனவே இந்த பழைய முகங்கள் பிரதேச சபையில் இருக்கிறவங்க அவங்க கஞ்சிப்பானைக்குள்ளான் திரும்ப நிற்பாங்க. அவங்க திரும்ப எங்களுக்கு இல்லாத பற்று அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு தமிழரசு கட்சியில் பழைய ஆக்கள் கேட்டால் அது வீடு எங்களை அடையப்பா போராட்டத்திலிருந்து உயிரை தியாகம் செய்த புலிகளுக்கு இல்லாத பற்று அவங்களுக்கு இருக்குது. கேட்டால் அவங்களுக்கு தான் பற்றாம். எங்களுக்கு தெரியும் வீட்டை உருவாக்குனது நாங்கள், ஆனால் எங்களுக்கு இல்லாத பற்று அவங்களுக்கு இருக்குது. கதைப்பால் எங்களுக்கு வீடு என்னடா நீங்கள் அரசியலுக்கு கதைக்கிறீங்க, நாங்கள் உண்மையை கதைக்கிறோம் என்று சொல்லி நான் சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த பிரதேச சபை உறுப்பினர்களே, நிச்சயமாக எங்களோட தமிழ் மக்களில் எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டு ஒவ்வொரு பிரதேச சபையிலையும் ஒவ்வொரு இதிலையும் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கிற அதுக்குள்ளே வர வருமானம் அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுற நிதியை சரியாக செய்து அதை விட முக்கியமாக நீங்கள் கர்சனை எடுக்கணும். முன்னாள் போராளிகளில் கர்சனை எடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஒரு தொழில் திட்டங்களை அன்றாடம் வீட்டு தொழில் திட்டங்களை உருவாக்குற அளவுக்கும் பிரதேச சபையால் நிதி ஒதுக்கீடு செய்து அவங்களோட கஷ்டத்தை நிவர்த்தி செய்யலாம். அதுகளையும் பார்த்து நீங்கள் செய்கிற அளவுக்கு போராளிகள் மாவீர குடும்பங்களை செய்கிற அளவுக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், அதுக்காக தனியாக மாவீர குடும்பம் இல்லை, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் சிங்கள முஸ்லீம் வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள். அப்போ அதுக்குள்ளே 50 தமிழ் மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய 5 முஸ்லீம் மக்கள் இருக்கும், அதில் 5 சிங்கள மக்கள் இருக்கும். எல்லாரையும் சேர்த்து தான் செய்யணும். ஏன்னா இது ஒரு பொதுவான இதில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் ஜனநாயக இதில். அப்போ நாங்கள் அதெல்லாம் கழித்து கொண்டு போக இல்லாது. அப்போ ஆனபடியாக நீங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லதை செய்வீர்கள் என நாங்கள் நம்பி நிற்கின்றோம். அந்த வழியிலே இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்ல வலிக்கிறேன்டா, மக்களை மீண்டும் ஏமாத்துகிறார்கள். ஏன்னா உங்களை தெரிவு செய்திருக்கிறாங்க மக்கள். நீங்கள் ஏமாற்றும் பட்சத்தில் மக்கள் இன்னும் உண்மையில் எங்களோட மக்கள் பாவப்பட்ட பிறவிகளாக தான் போய் வேதனையை தானும் வச்சு கொண்டிருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்ற இன்னொரு விஷயம் நான் சொல்ல வாரேன். யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டலில் இப்போ 11 நாளைக்கு முதல் இன்றைக்கு ஒரு சகோதரி இறந்து, அவருக்கு 55 வயது, யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு காய்ச்சல் என்று சொல்லி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ கொண்டு போனால் அங்கே சொல்லியிருக்கின்றார்கள் என்ன காய்ச்சல் என்று பார்த்து சொல்கிறோம்ட்டு. பிறகு பார்த்துட்டு சொன்னாங்களா அது ஏதோ ஒரு காய்ச்சல் பார்ப்போம்ண்டு. பிறகு அடுத்த நாள் சொன்னாங்களாம் மூளைக்குள்ளே ரத்த கசிவு இருக்குது இப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் அதை 2 நாள் வச்சுருந்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நடக்க இல்லை. ஆனால் அந்த சகோதரி 55 வயசு அவள் இறந்துட்டா. அவள் இப்போ இறந்து 11 நாள். நான் இப்போ தான் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு வரேன் யாழ்ப்பாணம். அப்போ இறந்ததுக்கு பிறகு இந்த வைத்தியசாலையில் சொன்னாங்களாம், இன்றைக்கு பாருங்கள் வைத்தியசாலைகளில் நடக்கிற இதுகளை இந்த உண்மையில் சுகாதார அமைச்சரே இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களே, நிச்சயமாக நீங்கள் இந்த வைத்தியசாலைகளில் நடக்கிற முறைகேடு, ஸ்கூலில் நடக்கிற முறைகேடு, டிஎஸ்ஓபி கச்சேரிகள் இல்லை நடக்கிற முறைகேடை கட்டாயம் நீங்கள் நாங்கள் ஊடகங்களோட தான் தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் கட்டாயம். அப்போ இதே சத்தியலிங்கம் தான் டைரக்டராக இருக்கிறார், சத்தியமூர்த்தி. அப்போ இந்த வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் என்னென்றால் 2 நாள் வச்சுருந்தோன்னே ஆளுக்கு உயிர் போயிட்டு, ஆனால் அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் நடக்கலை. அப்போ சொன்னாங்களாம் பொடியை நாங்கள் வீட்டை கொண்டு போகிறோம் உறவினர் கேட்க
திடீரெண்டமாய் காய்ச்சல் இருந்தவங்க இறந்துட்டாங்க. ஆனபடியாக நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்து தான் தருவோம்ண்டு. அப்போ உறவுகள் சொல்லியிருக்காம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேணாம், எங்களை அம்மாக்கோ சகோதரத்துக்கு செய்ய வேணாம் தாங்கண்டு. இல்லை நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் செய்தால் தான் என்னத்துக்காக இறந்தண்டு சொல்லி கண்டுபிடிக்கலாம். பாருங்க, உயிரோட கொண்டு வந்து காய்ச்சல்னு சொல்லி கொண்டு வந்து வச்சிருந்து 2 நாள் ட்ரீட்மெண்ட் நடக்க இல்லை, மூளையில் நரம்பு கசிவு ரத்த நரம்பு கசிவுன்னு சொன்னாங்களாம். அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்களா, என்னத்துக்காக இறந்துன்னு கண்டுபிடிக்கணுமா போஸ்ட்மார்ட்டம் செய்து. அப்போ என்ன நியாயம், என்ன நீதி, எப்படி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பாருங்கள். இப்படித்தான் நிறைய சம்பவங்கள் இந்த கொரோனா பிரச்சனைக்கு நடந்தது. சும்மா சும்மா சாக்காட்டினவங்கள் சுகாதார பணிப்பாளர்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வைத்தியர், உண்மையிலே இந்த இதய சுத்தியோட யாழ் மாவட்டத்தில் செயல்படுற வைத்தியர்கள் கொஞ்சம் பேர், அதுலேயும் சிறந்த வைத்தியர், உண்மையான வைத்தியர், கடவுள் பக்தியோடு இருக்கிற வைத்தியர், மக்களுக்கு உண்மையாக சேவை செய்யணுமென்ற வைத்தியர் ஒரு டாக்டர் இருக்கிறார், தெய்வ பிரவி சரவண பவான் டாக்டர். உண்மையாக அந்த ஆளை கும்பிட்டா கூட எங்களுக்கு வருத்தம் சோமாயிரும். நல்ல ஒரு மனுஷன் சரவண பவான் டாக்டர். அப்படியான நபர்களுக்கு, அப்படியான டாக்டர் மாற வளர்க்குறதுக்கு இங்கே அதிகாரி மேலே இடம் கொடுக்கறல. கள்ளன்களுக்கும் களவு செய்கிறவங்களுக்கு தான், ஆட்சி அவங்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அதிகாரத்தை கொடுக்கும் பட்சத்தில் தான் அவங்க இவ்வாறான செயல்களில் ஈடுபடுறாங்க, முறைகேடான செயல்களில் ஈடுபடுறாங்கன்றே பாருங்கள். அந்த பொடியை கொடுக்க போஸ்ட்மார்ட்டம் செய்து கொடுத்தாங்களாம். என்ன வருத்தம் என்று கண்டுபிடிக்கிறது, இன்னும் ரிப்போர்ட் கொடுக்கலையா, 10 நாள் ஆகிட்டு. என்ன வருத்தம் என்று கண்டுபிடிச்சி இனித்தான் வருமா. அப்போ உயிரோட இருக்க வருத்தத்தை கண்டுபிடிக்காம, உயிரோட இருக்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் இங்கே செய்யலாடி கொழும்புக்கு அனுப்பி அதுக்குரிய அந்த உயிரை பாதுகாக்காம 55 வயது ஒரு அக்கா இறந்துருக்கிறா. அப்போ 11 நாள் அவட இறந்த வீட்டுக்கு நான் இன்றைக்கு போயிட்டு வாரேன். இப்போ தான் போயிட்டு வாரேன். அவட விவரம் எல்லாம் கேட்டிருக்கேன். கேட்டால் நான் அடுத்த ஊடகத்தில் கதைக்கிறதுக்கு இருக்கேன். யாழ் மாவட்ட வைத்தியர் சத்தியமூர்த்தி நிர்வாகத்துக்காக இருக்குது. இந்த பைத்தியகார ஊசியில் வந்த அரிச்சுனால் அவன் வெசரன், அவன் சரியா இருந்தான்டா இவங்களுக்கெல்லாம் முடிவெடுத்திருக்கலாம். அவன் வந்த வித நோக்கம் வேற, புற இடையில் அவனுக்கு ஒரு பைத்தியம் ஒன்று பிடிச்சிட்டு தங்கத்தை எப்போ கையில் கூட்டி திரிய வலிக்கிட்டானோ அதோட எல்லா மக்களும் வெறுத்துட்டாங்களே அவனை. அதனோட அவன் சரியா வந்திருந்தான்டா இந்த வைத்தியர்மார் அனைவருக்கும் நல்ல முடிவெடுத்திருக்கலாம். இனிமேல் கஷ்டம், இனிமேல் அவனை பைத்தியமாக்கி விட்ருவான். அர்ஜுனாவை பைத்தியமாக்கின மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு வைத்தியசாலையிலையும் இங்கே மட்டும் இல்லை, மன்னார்லேயும் இதே நிலைமை நடக்கு. மன்னாரில் வினோதன் வந்து ஆக்கள் பார்த்து செயல்படுற வினோதனுக்கு பிடிக்காட்டி அந்த ஸ்டாப் மாற பழி வாங்குற. இன்றைக்கு ரான்சர் பீடியாவில் ரான்சர் வந்து கூட வினோதன் அந்த இடத்துக்கு ரான்சர் அனுப்பாமல் விட்டுருக்கு, ஃபீல்டுக்கு விட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து விட. ஒரு நோயாளி ஒரு ஸ்டாப் 15-20 வருஷம் வேலை செய்கிற ஸ்டாப்பை கூட ஃபீல்டுக்கு விட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கு கௌசல்யாட அர்ஜுனாவோட நிற்கிற கௌசல்யாட மச்சல்காரியை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கு. அவருக்கு அவட இடத்துக்கு ரான்சர் வந்து கூட அனுப்பாமல் ஹாஸ்பிட்டலில் வச்சு வேலை கொடுக்குறான். மன்னாரில் டைரக்டராக அந்த என்ன சுகாதார பணிப்பாளராக இருக்கிற வினோதன் இது மட்டும் இல்லை, கொரோனா பிரச்சனைக்குள்ளே ஒரு ஸ்டாப் ஒரு புத்தளத்துக்கு அனுப்பி இன்றைக்கு அந்த அவரோட கணவர் புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளியாக இருந்து அவர் ஊடகத்துக்கெல்லாம் கழிச்சோன்னே அந்த திருப்பி அவங்கள எடுக்கிறதுக்கு 17 அனுப்பி 19 எடுக்கக்குள்ள புத்தளத்திலிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தனியாக ஒரு டிரைவரோட அந்த பொம்பளை பேஷண்ட்டாக கொண்டு வந்திருக்கு. அப்போ அந்த டிரைவர் இடையில அந்த ஸ்டாப் பொம்பளை, பேஷண்ட் பொம்பளை இடையில நிப்பாட்டி அந்த பொம்பளையோட ரேட் பண்ணியோ ஏதோ நடந்தா யார் பாதுகாப்பு? ஒரு பொம்பளையே ஆம்புலன்ஸில் ஏற்றி வரணும், ஒரு பொம்பளை பாதுகாப்பு வரணும், ஒரு லேடி ஸ்டாப் வரணும், தனியாக ஒரு ஆம்பளையோட அனுப்பலாது. அப்போ இதெல்லாம் டேட்டோடு இருக்குது, எங்கிட்ட ஆதாரத்தோடு இருக்குது. இந்த வினோதனுக்கு நிறைய ஆக்ஷன் எடுக்கணும். மன்னாரில் எல்லா ஆதாரத்தோடு இருக்குது. நான் சுகாதார அமைச்சுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ஊடாக நாங்கள் இப்போ 2-3 தகவல் எடுத்திருக்கோம். நாங்கள் லெட்டர் எழுத போகிறோம் சுகாதார அமைச்சுக்கு. ஏன்னா முறைகேடான செயல்பாடு முழுக்க மன்னார்லேயும் நடக்குது, இந்த யாழ்ப்பாணத்துலேயும் நடக்குது. அப்போ நாங்களும் பார்த்து வந்தால் நீங்கள் ஆகையும் ஓவராக போகிறீங்க. ஒவ்வொரு முக்கியமாக பள்ளிக்கூடத்தில் அப்படி, அதோட ஹாஸ்பிட்டல் இன்னும் மோசம். கொரோனா பிரச்சனைக்கு ஊசி போட்டோன்னு சொல்லி அப்போ எவனாவது டாக்டர்மார் இல்லை சுகாதார பணிப்பாளர்மார் ரிப்போர்ட்டை காட்ட சொல்லுங்க. காட்டாசு வரையும் அவங்க ஊசி போடலை. எவ்வளோ அவங்களுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளை வச்சிருக்கிறாங்க தெரியுமா? வெளியில் சொன்னால் எங்களோட ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வெளியில் போயிட்டு வெளியில் சொல்கிறது, அதை சாதிக்கணும். என்னடா உண்மையாக இதெல்லாம் நான் கோவப்பட்டு கதைக்கிறேன். அன்பார்ந்த என்ன பார்க்குற இந்த யூடியூப் பார்க்குறவர்களே, எங்களுடைய நண்பர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். போராளிகளே, மக்களை விளங்கிக் கொள்ளணும்டா. கோவப்பட்டு கதைக்கிறது என்னண்டா ஆத்திரம் அவசியம். என்ன நாம் மக்களுக்காக போராடின நாங்கள். சும்மா இருக்கிற சீமா கத்துது,
இன்றைக்கு எத்தனை பார்லமெண்ட் உறுப்பினர் கத்தி தான் கதைக்கிறாங்க. அப்போ அதை இத்தனை கோவத்தை பற்றி சுமந்திரம் அப்பா அவர் செய்கிற ஊழலுக்கு அவர் அடிக்கிற மாதிரி தான் கதைப்பார். இதெல்லாம் நடக்காது, தமிழரசு கட்சி தான் இந்த மக்களில் பிரதிநிதிகள் என்றெல்லாம் அப்படியெல்லாம் நடிக்கக்குள்ள நாங்கள் ரியலாக கோபம் வராமல் என்ன செய்யும்? கோபம் இல்லை, ஆத்திரம். நாங்கள் இந்த கண்ணால் பார்த்தே கொண்டு ஓட்டுறோம், பிழை செய்கிறாங்கள கண்ணால் பார்த்தே கொண்டு ஓட்டுறோம் நாங்கள். அவ்வளோ ஆத்திரம் இருக்குது. எனவே அன்பார்ந்த இந்த செய்தி சுகாதார பணிப்பாளர் சுகாதார அமைச்சுக்கு இந்த அரசாங்கம் பார்க்கணும். இந்த செய்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களும் பார்க்கணும். புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சி ஆகிய இந்த நேரலையிலேயே சொல்கிற விடையும் நீங்கள் புலனாய்வாளர்களை விட்டு இந்த விஷயங்களை அறியுங்க. மன்னார் ஹாஸ்பிட்டல்லையும் முறைகேடான தனக்கு பிடிக்காத ஸ்டாப் மாற வச்சு பழிவாங்கிற நோக்கத்தோட வினோதம் செயல்பட்டு கொண்டு வருகிறார். ஆதாரம் இருக்கு எங்கள்கிட்ட. எந்தெந்த ஸ்டாப் மாற அதுவும் இன்றைக்கு ரான்சர் வந்து கூட அந்த ஸ்டாப்பை ஃபீல்டுக்கு போட்டு அந்த அவக்கு வயிற்றில் 3 சேஜரி, கழுத்தில் சேஜரி, தைராக்சன் விடிய எலும்புனா குளிசை போடுறது. அப்படி 10 வருஷமாக அவர் பேஷண்ட், ஒரு மெடிக்கல் பேஷண்டாக இதாக இருக்கிறான். அப்படி இருந்தும் பிடி வடமான பிடிக்கு தெரியப்படுத்தி அவங்களோட யூனியனுக்குள்ளால் தெரியப்படுத்தி எனக்கு ஹாஸ்பிட்டலை தவிர ஃபீல்டு சரி வராது, என்னால் உடம்பு இயங்காது, ஆனபடியாக எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தான் வேணும் என்று சொல்லி போட்டு எனக்கு நைட்டு வேணாம் ஒரு நேர வேலையாவது நான் செய்யணுமென்று போட்டு கூட அதுக்கு பதில் வந்து யூனியன் அவங்களோட ஹாஸ்பிட்டல் யூனியனால் போட்டு வடமான வீடியாவில் பதில் வந்து இந்த பிள்ளைக்கு ஃபீல்டுக்கு போடாமல் ஹாஸ்பிட்டல்லே இடத்த கொடுக்க சொல்லி வந்து கூட இன்றைக்கு வினோதன் அவர்கள் அவரோட கோபம் அந்த கொரோனா பேஷண்ட்டு அதில் அவங்களுக்கு முரண்பட்ட அந்த கோபத்தை சாதிக்கிறதுக்காக மன்னார் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் வினோதன் அவர்கள் இன்னும் ரான்சர் கொடுக்காம அப்படியே பேசாமல் இருக்கிறாராம். அவர் பேசாமல் இருப்பார். ஆனால் அந்த ஸ்டாஃப்ட புருஷன் அவர் வந்து ஒரு அரசியலில் இருக்கிறார். அதோட முன்னாள் போராளி, புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளி. அவர்கிட்ட வந்து அந்த மனைவி சொல்லி அளக்கலை. அவர் வேதனைப்பட்டு அவர் சில விடயங்களை இன்றைக்கு பப்ளிக்கப்படுத்துகிறார் மக்களுக்கு. ஏன்னா ஒரு ஸ்டாஃபுக்கு இந்த நிலைமைண்டா சாதாரணமான மக்களை ஹாஸ்பிட்டலில் என்ன செய்வாங்க? அதே மாதிரி தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் போனால் சாதாரண நடக்குது, ஒழுங்கான வைத்தியம் இல்லை. அதைத்தான் சொல்கிறேன். அன்பார்ந்த மக்களே, வடமாநிலத்தில் இந்த வேலை நடக்குது, கிழக்கு மாநிலத்தில் இல்லை. கிழக்கு மாநிலத்தில் சரியாக இருக்கிறாங்க. ஏன்னா மூவின மக்களும் மொழியால் 2 இனத்தால் 3 இருந்தாலும் சிங்கள டாக்டர்மார் நல்லா தான் செய்கிறாங்க. அதேமாதிரி முஸ்லீம் டாக்டர்மார் சரியாக தான் செய்கிறாங்க கிழக்கில். ஆனால் வடக்கில் தான் லஞ்சம் ஊழல் ஆக்களை சாதிக்கிற திமிர். தங்களுக்கு ஒன்று சுட்டி காட்டினா தங்களோட விஷயம் வழியில் இன்றைக்கு என்னிடம் கொழும்பில் நடந்த கொட்டையனாவில் நடந்த அந்த ஒரு மாணவியரை படுகொலமாய்த்தான் போய் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலில் சொன்னோன்னே இப்படி அது இவர் ஆசிரியர் என்னோட இப்படி பிளவுறாருன்னு சொல்லி அங்கே சொன்ன உடனே அவங்கள என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய ஸ்கூல் மானம் போயிடும், அப்படி நடந்ததில்லைன்னு சொல்லி மூடி மறைச்சமாய் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஆக்கள் வெளியில் எதுன்னு சொன்னால் அவங்கள சாதிக்கிற மேலதிகாரி மாதிரி சாதிக்கிற பயத்தில் ஸ்டாஃப் மாதிரி வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. அந்த சேட்டை எங்கிட்ட தெரிகிறார். அந்த கணவன்மார்கிட்ட போய் சொன்னார் ஸ்டாஃப் மாதிரி. முழு கணவன்மாரும் வவுனியாவில் அந்த மன்னாரில் வினோதனுக்கு முன்னுக்கு வந்திருந்தா பதில் சொல்லேலுமா? அவங்களோட மனைவி மாற கணவன் மாதிரி தானே பாதுகாப்பாங்க. அதே மாதிரி வினோதம் உன்னுடைய மனுஷி, உன்னுடைய வைஃப் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து அவருக்கு ரான்சர் கிடச்சும் அவ ஒரு என்ன சொல்கிற பேஷண்ட் அந்த ஒரு கிளினிக் எடுக்கிறவ அவக்கு 4-5 சத்திர சிகிச்சை நடந்தது. அப்போ அவருக்கு மனிதாமன முறையில் அரசாங்கத்தால் ஹாஸ்பிட்டல்லே வச்சு வேறு இடத்துக்கு ரான்சர் ஃபீல்டுக்கு போடாமல் வச்சுக்கொள்ள சொல்லி சொன்னால் உன்னுடைய மனைவியை இன்னொரு டாக்டர் உன்னமாக இருக்கிற ஒரு அதிகாரி உங்களுடைய மனுஷ தூக்கி ஃபீல்டுக்கு போட்டால் உன்னுடைய மனுஷி வந்து அந்த வருத்தத்தோட களைச்சி காலம் எழும்புனா டப்லெட்டோட எழும்புறது 10 வருஷமாக களைச்சி விழுந்த அழுது இப்படி எனக்கு ஒரு கொடுமை நடக்குது ஹாஸ்பிட்டல்லேருந்து உன்னுடைய மனுஷி உனக்கு முறையிட்டால் நீ என்ன செய்வாய்? வினோதன் அவர்களே, மன்னார் மாவட்ட டைரக்டர் சுகாதார பணிப்பாளர் வினோதன் என்ன செய்வாய்? உன்னுடைய மனைவி இப்படி முறையிட்டால் அப்போ என்னால் இயலாமல் இருக்குது, இவங்க இப்படி செய்கிறான், வினோதன் இப்படி செய்கிறாண்டு
வெறி கொண்டு வந்தாங்கன்னா உனக்கு அரசாங்கம் மக்கள் வரிப்பணத்தில் நீ வாழ்றாய். ஆனால் அவன் கணவன் வெறி கொண்டு வந்தாங்கன்னா உன்னை அடித்து முறிச்சு போட்டு போயிடுவான். ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல, அடித்து அந்த இடத்துல வச்சு உன்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு அடித்து முறிச்சு போட்டு போயிடுவாங்க. ஏன்னா கணவன்மாருக்கு தானே மனைவிமாரை தாங்கி பிடிக்கிறோம், அவங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் என்ன சம்பளத்தை எடுத்துக்கொண்டு உங்களை சொய்ஸ் உங்களோட சொய்ஸ் முழுக்க மன்னார்லேருந்து நீங்கள் என்ன செய்து நீங்கள் திரும்பியும் கிளிநொச்சிக்கு போய் வினோதன் அவர்களே திரும்பியும் மன்னாருக்கு வாரீங்கன்னா மன்னாரில் எவ்வளோ சொய்ஸை கண்டுட்டீங்க நீங்கள். விளையிட்டா உங்களுக்கு மன்னாரை விட்டு போயிடலாதான், மன்னாரை விட்டு போயிடலாம். இது விடுதலை புலிகள், புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட புலிகள். நாங்கள் பிள்ளையென்று சுட்டி காட்ட சொல்லி தான் அரசாங்கம் சொல்லியிருக்கு. எவன் புல விட்டாலும் வெளியில் சுட்டி காட்டுங்க. அதை நாங்கள் புலனாய்வு ரீதியாக பார்க்குறோம். இப்போ எம்பிபி அவங்களுக்கு பிரதேசத்தில் நிற்கிற எல்லாருக்கும் நாங்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். மன்னார் ஹாஸ்பிட்டலில் இப்படி நடக்குது, முறைகேடான வேலை நடக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் சில விஷயம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மருந்து வகைகள் கூட எடுத்துக்கொண்டு போன டாக்டர்மார் விஷயம் கூட எங்களுக்கு தெரியும். நாங்கள் வெளியிடுவோம், வெளியிட்டு வேலையெல்லாம் ஆக்குவோம். விளங்கிட்டா கவனமாக இருந்து கொள்ளுங்க. மன்னார் மாவட்டம் வினோதன் உட்பட இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற முக்கிய பொறுப்புக்குள்ளே இருக்கிற எம்ஓஹெச் ஆஃபீஸில் இருக்கிற டாக்டர்மார் பேரை சொல்ல வைக்கக்கூடாது. சுதாகர் உட்பட ஏனையவர்களும் தான் சொல்லி கிடக்கு. சரியா? உங்களுக்கு இது நான் ஏற்கனவே ஊடகத்தில் கட்சி தான் சில பிரச்சனைகள் வந்தது மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு. இது இனி கதைக்கிறல நேரடியாக சுகாதார அமைச்சிட்ட நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட கட்சி ஊடாக நாங்கள் 5 பேர் போகிறதுக்கு இருக்கோம். கொழும்புக்கு 3-4 ஸ்டாப் மன்னாரில் நடந்த ஸ்டாப் மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இருக்கோம். கொண்டு போய் நேராக கதைக்கிறதுக்கு அவங்களோட ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்கிறோம் என்று நான் சொல்லிக்கொண்டு நிச்சயமாக அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவத்துக்கு மனமருந்துகின்றேன். ஒரு சகோதரி ஒரு அக்கா 55 வயதில் இறந்திருக்கிறா. அதை வழியாக அந்த யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் அந்த நிர்வாக சீர்கேடு ஒழுங்கான வைத்தியம் நடக்காத வழியாக தான் அவள் இறந்திருக்கிறா. அதுக்கு கூட விசாரணை அரசாங்கம் எடுக்கணும் நிச்சயமாக என்று சொல்லி இதை நாங்கள் கேட்டுக்கொண்டு அவட பேர் விவரம் அவட இதெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் விவரத்தை கேட்டு போட்டு வெளியிடுறதுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி சுகாதார அமைச்சுக்கும் அனுப்ப இருக்கிறோம். நிச்சயமாக இவ்வாறான நபர்களோ ஒரு 5 வருஷம் இருந்தாங்கண்டா டாக்டரோ டைரக்டரோ சுகாதார பணிப்பாளர்மாரோ பிடிஓ அவங்கள 5 வருஷத்துக்கு பிறகு வேறு இடத்துக்கு மாற்றணும். தொடர்ச்சி அவங்கள ஒரு இடத்துக்கு நீங்கள் இருக்க விட்டால் அவங்க சொய்ஸை கண்டாங்கன்னா இப்படி தான் நடக்கும். மன்னாரில் கொஞ்சம் வக்காலத்து வாங்குறார்கள் இருக்கான் வினோதனுக்கு. ஏனே டாக்டர் பேரும் சொல்ல வைக்கக்கூடாது. இதான் கடைசி முதலும் உண்மையில் மன்னார் மாவட்ட மக்கள் விழிப்பாருங்க. எத்தனையோ கொலை மன்னாரில், எத்தனை உயிரிழப்பு. ஒரு சின்ன வயசு பிள்ளை, 1 வயசு பிள்ளை கையை கூட எடுத்தவங்க ஹாஸ்பிட்டலில். அந்த கவலையின குறைவால் கொரோனா பிரச்சனை நடக்க வினோதன் இருக்கல ஒரு என்ன கொரோனா பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்காக இது சிலிண்டர் கேஸ் அதை கலாட்டி இன்னொரு ஆளுக்கு அது ஆக்சிஜன் கொடுத்து கொண்டிருக்காக்க அதை கலாட்டி இன்னொரு ஆளுக்கு வைக்கக்குள்ள அவர்கிட்ட உயிர் போயிட்டு கொரோனா பிரச்சனைக்கு ஒரு இஸ்லாமியன் உயிர் மன்னாரில். அப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை நடந்தது. முதல் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஊழல்களை இந்த எம்பிபி அரசாங்கம் நிச்சயமாக அதை முதல் தரவெடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டாஃப்டையும் போய் விசாரிங்க. மன்னாரில் இந்த டாக்டர் சரியா, இந்த டைரக்டர் சரியா, இந்த சேஜன் சரியா, இந்த எம்எஸ் சரியா, இந்த சுகாதார பணிப்பாளர் சரியாக நடக்கிறாரான்னு விசாரிங்க. உங்களுக்கு பிரதேச மக்கள் ஆணையம் தந்தால் நீங்கள் என்னத்துக்கு அங்கே சம்பளத்தை எடுத்துகிட்டு வீட்டை வந்திருக்கிற வேலை இல்லை. இதுகளையும் அறிஞ்சு அரசாங்கத்துக்கு சுகாதார அமைச்சுக்கு தெரியப்படுத்துங்க, ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தி இவங்களுக்குரிய தண்டனை, இவங்களுக்குரிய ரான்சர் வேறு இடத்துக்கு சிங்கள பிரதேசங்கள் வழியாக வினோதனெல்லாம் கொண்டு கொழும்பில் இல்லாட்டி காத்தாங்குடியில் கொண்டு போடணும், மட்டக்களப்பில் அல்லது புத்தளத்தில் கொண்டு போடணும். முஸ்லீம் மக்கள் இருக்கிற அது கூடிய முஸ்லீம் மக்கள் வாழ்கிற இடத்துல வினோதனை போட்டால் அப்போத்தான் புழுமாய் இருப்பார். ஏன்னா முஸ்லீம் மக்கள்கிட்ட சேட்டை உடையில் அவங்க நேருக்கு நேரே கேட்பாங்க. ஒரு பிள்ளையை விட்டால் டப்புனை வந்து நிற்பாங்களே எல்லாரும் குமிஞ்சு கொண்டு அடிச்சும் போட்டுருவாங்க டாக்டர்மார். அவங்க தான் துணிஞ்சு செயல்படுறாங்க. அதே மாதிரி இந்த யாழ் மாவட்டத்தில் சத்தியமூர்த்தி அவர்களே உங்களில் ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தா. நீங்கள் யுத்த காலத்தில் வன்னி நிலப்பரப்பில் இருந்த நீங்கள், ஆனால் வன்னி நிலப்பரப்பில் இருந்து நீங்கள் நிறைய வேலை செய்தீங்க. எத்தனை பேர் போராட்டத்துக்கு சேர்க்க வேண்டிய ஆக்களை உங்களோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சு மறைச்சி இராணுவ கட்டுப்பாட்டுக்கு அனுப்புனீங்க. சத்தியமூர்த்தி அவர்களே எங்களுக்கு தெரியும் எல்லாம். நாங்கள் சொல்ல வழிகிட்டோம்னா தாங்க மாட்டீங்க.
ஆனால் நீங்கள் சரியாக செய்யுங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க. முதல் உங்களெல்லாம் மாற்றணும், மாற்றி மேல் மாகாணத்துக்கு உங்களுக்கு இல்லாட்டி பென்ஷனில் போக வைக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் ஒரு உயிர் போயிருக்கு. 10 நாளைக்கு முதல் மூல நரம்புக்குள்ளே கசிவு, ரத்த கசிவு ஏற்பட்டாண்டு அதுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் நடக்காமல் ஒரு 55 வயது ஒரு அக்கா இறந்துருக்கிறா. அதை அந்த விஷயத்தை இந்த செய்தியை கேட்குற சுகாதார பணிப்பாளர் அதிகாரிமார் அனைவரும் வடமாகாணத்தில், அதாவது சுகாதார அமைச்சு இங்கே இந்த தகவலை தெரியப்படுத்தி நான் அனுப்புகிறேன். நான் ஜனாதிபதி செயலகத்துக்கும் இந்த லைஃப் அனுப்புகிறேன். யூடியூப் கூட என்னோட இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்காங்க, எல்லா செய்தியும் அனுப்புகிறேன். தகுந்த நடவடிக்கை எடுத்து விசாரணை எடுங்க. ஒவ்வொரு உயிர் போகுதுண்டா ஹாஸ்பிட்டல், என்னத்துக்காக அந்த உயிர் போகுது, எப்படி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடந்தனா அதை அவருக்கு பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த நேரலையிலே இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நேரலைக்கு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.